ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஈஸியாக ஒரு வெஜ் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி தக்காளி, ஒரு கேரட், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் பட்டாணி ஊற வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு. மீன்வேல் நம்ம அரைக்கிறது தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டரும் தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் பட்டர் கொஞ்சம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம காய போட்டோன்னா அது சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால தான் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுறது. நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியில் இருக்க அந்த எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் இறங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணுன்னா கலர் இன்னும் நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சுருக்கிற வெஜ்ஜீஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. சப்பாத்திக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா அதையும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் நம்ம ஊற்றி 2 கிண்டிட்டு பார்த்திங்களா, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த தக்காளியில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும். ஸோ இதோட கறி மசால் பொடி 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். ஸோ குக்கரை மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கமன்னு வெஜ் குருமா தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்கும் போது கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இது எதுவுமே நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோட உங்கள் லாப்டவுனோட சாப்பிடுங்க. பாய்.